பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என மத்தேயு 11:28 நம் ஆண்டவர் இயேசு சொல்வதை பார்க்கிறோம். அவரே தம்முடைய தோள்களிலே சிலுவையை தூக்கி கொண்டு கரடு முரடான பாதைகளின் வழியாக கொல்கத்தா மேடு வரையிலும் நடந்து சென்றவர். அதனால் நமது வேதனைகள் அவருக்கு நன்றாகவே தெரியும். அன்பானவர்களே, அவர் நமது சுமையை அறிவார், நமது உள்ளத்தின் பாரத்தை அறிவார், நாம் படும் கஷ்டங்களை நிச்சயமாகவே புரிந்து கொள்ளுவார். மட்டுமல்ல, நம் பார சுமையை தாமே ஏற்றுக்கொள்ளுவார். உலகத்தார் நம்மேலும் பயங்கரமான பாரங்களை நம் தோள்களிலே சுமத்தக்கூடும். ஆனாலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வேலைகளை எல்லாம் நிறைவேற்ற உன்னத பலனை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார். மனித பலனுக்கு அப்பாற்பட்ட விண்ணக பலன், தூய ஆவியானவருடைய பலன் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் அரிய பெரிய காரியங்களை செய்து முடிப்போம், எழும்பி பிரகாசிப்போம். ஆகவே ஆவலோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிற நம் தேவன் மேல் நம் பாரத்தை வைப்போம், மன அமைதி பெறுவோம்.